श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति. सञ्चार पद्धति श्लोकं 311. सा मे भूयात् सपदि भवति पादुके तापशान्त्यै यामारूढो दिवमिव शुभैः सेव्यमानो मरुद्भिः सौदामिन्या सह कमलया सह्यजावृद्धिहेतुः काले काले चरति करुणावर्षुककृष्णमेघः. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, சா அப்படிப்பட்ட, பவதி நீயானவள், மே என்னுடைய, தாபசாந்தியை தாபத்தை போக்கடிப்பதற்கு, சபதி சீக்கிரமாக, பூயாத் ஆக வேண்டும், திவமிவ ஆகாயத்தைப் போல, யாம் யாதொரு உன்னை, ஆரூடகா ஏறியவரும், சுபைஹி நல்லவர்களான, மருத்பிகி தேவதைகளாலே, சேவியமானஹா சேவிக்கப்பட்டிருக்கின்றவரும், சஹ்யஜா காவேரியினுடைய, விருத்தி வளர்ச்சிக்கு, ஹேதுஹு காரணமாயிருப்பவரும், கருணாவர்ஷுகா தயை வர்ஷிப்பவருமான, கிருஷ்ணமேகா பெருமாளாகின்ற கருப்பு மேகமானது, காலே காலே அந்தந்த காலங்களிலே, கமலயா மகாலட்சுமியாகின்ற, சௌதாமின்யாசக மின்னலோடு கூட, சரதி சஞ்சரிக்கின்றாரோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் இந்த பொன்னி அப்படின்னு சொல்லப்படுற காவிரி மணலில் பெருமாள் எப்படி பிராட்டிகளோடு கைகோத்துண்டு சஞ்சரிக்கிறார் அப்படின்னு விவரித்தார். இப்போ அந்த காவிரிக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை. அதனால் ஒரு நதிக்கு நல்லது பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? நல்லா மழை பெய்யறது தான் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான உபமானம் சொல்கிறார் சுவாமி. அதாவது பெருமாளானவர் ஒரு மழை அப்படின்னா நம்ம பொதுவாக எப்படி இருக்கோம்னா, ஒரு கருத்த மேகம் இருக்கும், அது நல்லா நீரை சுமந்துண்டு இருக்கும். அது சில்லுன்னு ஒரு காற்று அடித்த உடனே மின்னலோடு கூட அந்த மழையானது பொழியும். அப்படி பொழியிற அந்த மழையில் அந்த நதியானது நிறைய ஜலத்தை ஸ்வீகரிச்சுக்கும், நிறைய ஜலத்தை சேகரிச்சுக்கும். அது ஆக இது சாதாரணமாக ஒரு மழை பெய்கிற விதம். இப்போ சுவாமி இதில் என்ன சாய்க்கிறார், அந்த கருத்த மேகமாக யார் இருக்கா அப்படின்னா அதுதான் பெருமாள். பெருமாள் கருத்த மேகமாக இருக்கார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கா. மழை எப்படி பெய்யணும் அப்படின்னு ஆழிமழை கண்ணால் சொல்லுவோம். அப்போ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு அந்த கருத்த மேகமாக பெருமாள் இருக்கணும். ஏன்னா போன ஸ்லோகத்திலேயும் பார்த்தோம், அத்தராஹித சாருவம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்கநீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணேன்னு. ஹரிநீல சிலா விபங்கநீலா அந்த பெருமாளோட அந்த கருத்த உருவம்ன்றது தான் அவருடைய அழகு. அவர் அந்த நீலமேக வண்ணனாக இருக்கிறதுங்கிறதே ஒரு அழகு. ஆக அந்த கருத்த மேகமாக பெருமாள் இருக்கார். அந்த மேகம் எப்படி குளிர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, தேவர்கள் சுபைகி நல்லவர்களான மருத்பிகி தேவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, சாமரம் வீசுகிற மாதிரி அவர்கிட்ட அணுகிறா. அதனால் சில்லுன்னு ஒரு காற்று வருது. இப்போ அந்த கருத்த மேகம் முழுக்க தயைன்ற நீரை வச்சுண்டு ஃபுல்லாக அது தாங்கின்னு இருக்குது. அந்த கருத்த மேகம் தயைன்ற நீரை சுமந்துன்னு இருக்கு. ஒரு தேவர்கள்லாம் அதை குளிர்ச்சி படுத்தின உடனே என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மின்னல் மின்றது. அந்த மின்னல் யாருன்னா மகாலட்சுமி தாயார், கமலையா மகாலட்சுமி ஆகின்ற சௌதாமின்யாசக மின்னலோடு கூட. இப்போ அந்த மின்னல் வெட்டின உடனே அந்த மழையானது அப்படி பொழியறது, தயையானது அப்படி கொட்டுறது, வர்ஷிக்கிறது. சரி, இதில் பாதுகாதேவி எங்கே வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கருத்த மேகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகுந்து போய் அங்கே மழையை கொட்டுறதே, அந்த நகுந்து போகிறது அப்படின்றது சஞ்சாரத்தின் கீழே வர்றது. ஆக பெருமாளான அந்த கருத்த மேகம் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து போய் காலே காலே அந்தந்த காலங்களில் அந்த கருத்த மேகமானது மழையை பொழியணும், தயையை வர்ஷிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு எந்த இடத்துல அந்த மழையானது தேவைப்படுறதோ அந்த இடத்துக்கு கூட்டுண்டு வரவோ யாருன்னா பாதுகாதேவி. அதனால தான் இங்கே சுவாமி சாய்க்கிறார், யாதொரு உன்னை யாம் ஆருடகா ஏறியவரும். அந்த மேகமானது அந்த பாதுகையானவள் மேலே ஏறி இருக்கு. பாதுகையானவள் அந்த மேகத்தை நகுத்தி கூட்டுண்டு வரா.
அப்படி வந்து எந்த இடத்துக்கு அந்த தயையானது தேவைப்படுறதோ, எந்த ஜீவாத்மாக்களுக்கு அந்த தயை தேவைப்படுறதோ அவ மேலே வர்ஷிக்கிறதுக்கு அந்த மேகமான அந்த பெருமாளை யார் கூட்டுண்டு வரா அப்படின்னா பாதுகா பிராட்டி கூட்டுண்டு வரா. வெறுமையாக கூட்டுண்டு வரா அப்படின்னா இல்லை, மின்னலோடு சேர்ந்த அந்த மேகத்தை, அதாவது மகாலட்சுமியோடு சேர்ந்த அந்த பெருமாளை கூட்டுண்டு வரா. சரி, இப்படி கூட்டுண்டு வந்ததுனால என்னாச்சு, மழை நிறைய பொழிஞ்சது. அதனால் அந்த காவிரி நதியில் நிறைய ஜலமானது ஓடுறது. இப்போது இது வந்து தாபம் தீர்றது அப்படின்னா யாருக்கு தாபம் தீர்றது? இந்த தயைன்றதுனால, இந்த தயைன்ற மழை பொழிஞ்சதுனால என்னுடைய தாபத்தை போக்கடிப்பதற்கு அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். மே தாபசாந்தியை, என்னுடைய தாபத்தை போக்கடிப்பதற்கு அந்த பெருமாள்ன்ற மேகத்தை கூட்டுண்டு வர வேண்டியது யாருன்னா பாதுகாதேவி நீதான் அப்படின்னு சாய்க்கிறார். என்ன தாபம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக தாபத்ரயம்னு சொல்லப்படுற இந்த தாபங்கள் போகணும். இந்த தாபங்கள் தீரணும்னா அது பெருமாளோட தயையால் மட்டும்தான் முடியும். அப்படி அந்த தயையானது நம்ம மேலே துளி ஒரு தூறல் மாதிரி போட்டால் போராது, வர்ஷிக்கணும். ஒரு மழையாக அந்த தயை நம்ம மேலே வர்ஷிச்சாதான் நம்மளுடைய தாபத்ரயமானது தீரும். அப்படி வர்ஷிக்கணும்னா அதுக்கு பெருமாள் தான் வரணும். பெருமாள் வந்து கொஞ்சமாக தூறல் போடுற மேகமாக வந்தால் போராது, கருத்த மேகமாக வரணும். அப்படி அந்த கருத்த மேகத்தை கூட்டுண்டு வரவோ யாருன்னா பாதுகாதேவி. அப்படி வரும்பொழுது பிராட்டியையும் மின்னலாக கூட கூட்டிண்டு வர அந்த மழை பொழியும் போது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாளை ஒரு உபமான அலங்காரத்தின் மூலமாக பெருமாளை ஒரு கருத்த மேகமாகவும் தாயாரை மின்னலாகவும் அவ ரெண்டு பேரையும் கூட்டுண்டு வந்து மழை பொழிவிக்கிற அந்த அந்த சஞ்சாரத்தை யார் ஏற்றுக்கிறா அப்படின்னா பாதுகாதேவியும், அழைச்சிண்டு வந்து மழையாக எது பொழியறது அப்படின்னா பெருமாளோட தயைங்கிறது பொழியறது. அதனால் என்ன நடந்தது அப்படின்னா நம்மளுடைய தாபத்ரயமானது தீர்க்கப்படுறது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக அழகான உபமானத்தோடு இதை நமக்கு கொடுத்துருக்கார் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.